கழிவுகளின் தேக்கமே நோய். அப்பன்னா அந்த கழிவுகள் நம்ம உடம்ப விட்டு வெளிய வரணும். அந்த கழிவுகள் 72 மணி நேரத்தில நம்ம உடம்ப விட்டு, இந்த இடத்த விட்டு, ரெக்டம் விட்டு வெளிய வரலன்னா, இந்த சிக்மாய்ட் காலன்லேருந்து ரெக்டம் போயிட்டு அது வெளிய வரலன்னா, அது மலம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 72 மணி நேரத்துக்குள்ள அது வெளிய வந்தா தான் அது பேர் மலம். அது வெளிய வரலன்னா, அது பேர் மார்பேட். அந்த மார்பேட் நமக்கு உடம்ப விட்டு வெளிய வராது. இதுதான் உண்மை. நீங்க என்னதான் கொலனோஸ்கோபி பண்ணீங்கனாலும், உங்களுக்கு ஒண்ணும் இல்லன்னு ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஒரு 60 வயசு மேல இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல சார். எல்லா டெஸ்ட்டுமே கரெக்ட்டா இருக்கு. எல்லா டெஸ்ட்டுமே ஆவரேஜா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா, உங்க உடம்புல இருக்கிற உபாதைகள் உங்களுக்கு தான் தெரியும். உங்க உடம்புல இருக்க வலியும் சரி, உங்க உடம்புல இருக்க நமைச்சலும் சரி, உங்க உடம்புல இருக்க நம்ப்னஸும் சரி, உங்க உடம்புல இருக்க தளர்ச்சியும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு எல்லாமே காரணம் உங்க 2ஆம் மூளையாகப்பட்ட இந்த பெருங்குடல் இப்படி சுருங்கி இருக்கும். இப்படி சுருங்கி மட்டும் இல்ல. அந்த பெருங்குடல்ல உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு ஜீரணமாகாத பொருள், இது கேஸா ஃபார்மேஷன் ஆயிருக்கும், பித்தங்களா ஃபார்மேஷன் ஆயிருக்கும், இந்த மலமா, இந்த மார்பிடா ஃபார்மேஷன் ஆயி, இது எல்லாமே இதே போல குண்டு குண்டா, குழி குழியா இறுகி போய் உங்க பெருங்குடல்ல தேக்கமா இருக்கும். இந்த குழிகள்ல இருக்கிற இதுதான் நமக்கு நோயே. இந்த குழிகள்ல இருக்கிறது சாதாரண கொலைட்டிஸ் கிடையாது. இது தீவிரமான மலங்களின் தேக்கம். அந்த மலங்கள் எப்பேர்ப்பட்டதுன்னா, சில குழிக்குள்ள கெட்டுப்போன பித்தங்கள் இருக்கும். சில குழிக்குள்ள கெட்டுப்போன வாயுக்கள் இருக்கும். சில குழிக்குள்ள ரொம்ப வருடமா தேங்கின, அதாவது கார்பன் கன்டென்ட்டா ஆன, கார்பன்னா நம்ம மலங்கள், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு தான் மலமாது. அந்த ஃபுட்டாகப்பட்டது ஒரு காலகட்டத்தில ஒண்ணுமே இல்லாம பொசுக்கி வெறும் கார்பனா ஆயிடும். அது எவ்ளோ பெரிய கன்டென்ட்டா இருந்தாலும், ஒரு பானை நெறைய சோறும் இத்துணூண்டு கார்பன் ஆயி கட்டியாயிடும். அதேபோல பல ஆண்டுகளாக இப்படி கட்டியான மலங்கள் தான் இந்த இடத்துல, இந்த 2ஆம் மூலையில தடப்பட்டு, இந்த 2ஆம் மூலையிலிருந்து உங்க மூளைக்கு போறது இரத்த நாளங்களையும், உங்க ஹார்ட்டுக்கு போற இரத்த நாளங்களையும் தடப்பட்டு, அது காலம் ஆக ஆக நரம்பு பிரச்சனையா முடியுது. இதுதான் ஓர் வயசுக்கு மேல உங்க இந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன நீங்க சாப்பிட்ட விதம், உண்ட விதம் எல்லாமே உங்களுக்கு அப்ப தெரியாது. ஒரு 30 வருஷமா இது உங்க குடல்ல தேங்கி இருக்கும். இப்படி கட்டி கட்டியா தேங்கி இருக்கும். இது தேங்குறதுனால தான் பிற்காலத்துல உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வருது. இது கூட சேர்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, உங்க தைராய்டு இருக்கு, உங்களுக்கு அந்த கண்டிஷன் ருமட்டாய்டு கண்டிஷன் இருக்குன்ட்டு நீங்க எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள்லாம் கூட இந்த குழிக்குள்ள தாங்க தேங்கி இருக்கும். நீங்க நம்மலாம் நினைக்கலாம் சார் அந்த சூரணம் சாப்பிட்றோம், கடுக்காய் லேகியம் சாப்பிட்றோம், திரிபலா சாப்பிட்றோம், எனக்கு மலம்லாம் வந்துடுது. மலம் வர்றதுக்கு யாரும் சாப்பிட்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடுன்றது ஒண்ணு சாப்பிட்றது நம்ம சத்துக்காக சாப்பிட்றோம். ஆனா நெறைய மக்கள் நான் மலம் போணும் தான் சாப்பிட்றாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய தவறான கருத்து. அப்பன்னா நீங்க மலம் போகல. இது பல ஆண்டுகளாக தேங்கிய மார்பிட். அந்த மார்பிட வெளிய எடுத்தா தான் நமக்கு புது ரத்தங்கள் உற்பத்தி ஆகும். அந்த புது ரத்தங்கள் ஒரு 3 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள உற்பத்தி ஆக ஆக இந்த குடலாகப்பட்டது அதோட வேலைய செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பியும் மருந்து எடுக்கலாமா? இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பி கஷாயம் குடிக்கலாமா? இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பி ஏதாவது சாப்பிடலாமா? இதுதான் மக்கள் மனசுல இருக்கு. ஆனா, இதுக்கான பயிற்சிகள், இதுக்கான கழிவு நீக்கு தத்துவம், இதுக்கான இரத்தம் உற்பத்தி ஆகுற சிகிச்சை, இதுக்கான இரத்த நாளங்கள்ல துடிக்கிற சிகிச்சை, நரம்பு ஓட்டத்த பலப்படுத்துற சிகிச்சை இருக்கு. இயற்கை மருத்துவத்துல இருக்கு. அதுதான் சொல்லுவோம். அதுதான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் குடுப்போம். அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கு. அந்த சிகிச்சைகள் பண்ண பண்ண இரத்தங்கள் உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகுற இரத்தத்துல ஆக்ஸிஜன் அணுக்கள் பெருகும். அந்த ஆக்ஸிஜன் அணுக்கள் பெருகுனா, ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசத்துக்குள்ள ஓரளவுக்கு நம்ம உடம்ப தேத்திக்கலாம். நம்மளே நம்ம மலம் போற அளவுக்கும், நம்மளே நம்ம
பாத்ரூம் போற அளவுக்கும், நம்மளே எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கும் நம்மளால செயல்பட முடியும்.